சவுத் சூடான் ஆப்பிரிக்காஸ் யங்கஸ்ட் கண்ட்ரி. ஆனா அதுல நடந்த ஒரு பிரச்சனை வெள்ளம். அது ஆர்டினரி வெள்ளம் கிடையாது, பாய்சன் வெள்ளம்னு சொல்றாங்க. தண்ணி தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். ஆனா சவுத் சூடான்ல அது ஒரு ஆபத்தா மாறி இருந்தது. இந்த வீடியோல 2024 டாக்குமெண்ட்ரிய பத்தி தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். And என்ன நடந்தது, எப்படி தண்ணி பாய்சனா அரிச்சு, அங்க இருக்க மக்கள் எப்படி சர்வே பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தா என்ன ஆகும், வராது, இன்கேஸ் வந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி பாய்சனா மாறுமா? சவுத் சூடான் 2011ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஒரு கண்ட்ரி. ஆல்ரெடி சிவில் வார், இந்த பாவர்ட்டி, இந்த பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை தாண்டி கிளைமேட் சேஞ்சினால இந்த வெள்ளம் வந்தது அவங்க வாழ்க்கையவே ரொம்ப பாதிச்சிருக்கு. சவுத் சூடான்ல சட் வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்வாம்ப் ரீஜியன் இருக்கு. அதுல ரெயின் சீசன் வந்தாலே தண்ணி எல்லாம் ரைஸ் ஆயிடும். ஆனா இந்த 2024ல இது வரைக்கும் காணாத அளவுக்கு அவங்க வெள்ளத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையவே அது புரட்டி போட்டுடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், அப்புறம் தண்ணி ஓவர்ஃப்ளோ, விடாத மழை, கிளைமேட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனனாலதான். சவுத் சூடான்ல நடந்தது மெகா ஃபிளட்னு தான் சொல்ல முடியும். எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. கிராமங்கள் மூழ்கிடுச்சு, ரோடு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, லட்சக்கணக்கான பீப்புள் அவங்களோட பிளேஸ இழந்துட்டாங்க. வீடுகள், விலங்குகள் எல்லாமே தண்ணிக்குள்ள போயிருச்சு. UN ரிப்போர்ட் படி 2024 ஃபிளட்ல 7,30,000 பீப்புளுக்கு மேல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ரிலீஃப் டீம்னால போகவே முடியல. போட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் தான் ஒரே வழியா இருந்தது. ஆனா நான் சொன்ன மாதிரி தண்ணி ஏன் பாய்சன் ஆயிருச்சு? ஃபர்ஸ்ட் இது எது கூட மிக்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆயில் லீக்ஸ் கூட. சவுத் சூடான்ல நிறைய ஆயில் ஃபீல்டு இருந்திருக்கு. பைப் லைன்ஸ் உடஞ்சிருக்கு, ஸ்டோரேஜ் டேங்க்ல மிக்ஸ் ஆயிருக்கு, குப்பை கூலங்கள்ல மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப வெள்ளம் வந்த போது எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. மெயினா இந்த வெள்ளத்துல க்ரூட் ஆயில் கலந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த தண்ணியில கெமிக்கல்ஸ் கலந்துருச்சு. ஆயில் கம்பெனிஸ் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், ட்ரில்லிங் வேஸ்ட், அது கூட ஃபிளட்ல மிக்ஸ் ஆயிருந்துச்சு. தேர்டு, சீவேஜ் கண்டாமினேஷன். லைக் கிராமத்துல இருந்த டாய்லெட், சீவேஜ் டேங்க்ஸ் எல்லாமே வெள்ளத்துல கலந்துருச்சு. ரிசல்ட் என்ன? தண்ணி கருப்பாயிடுச்சு. தண்ணி வந்துட்டு பெட்ரோல் மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் இது டாக்ஸிக் வாட்டர்னு தெரியாமயே குடிக்க ஆரம்பிச்சாங்க. டாக்குமெண்ட்ரியில வில்லேஜஸ் சொல்றாங்க, தண்ணி கொஞ்சம் கருப்பா இருக்கு, ஆனா என்ன பண்றது, இதுதானே எங்களுக்கு கிடைக்கிற ஒரே தண்ணி. இதனால குழந்தைங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், விமனுக்கு ரேஷஸ், மென்னுக்கு பிரீதிங் இஷ்யூ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. அண்ட் விலங்குகளும் வந்துட்டு இந்த தண்ணியை குடிச்சு மர்மமா இறக்க தொடங்குச்சு. இது ஒரு சைலண்ட் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்ரிய பார்க்கும்போது ரொம்ப பிரேக்கிங் ஸ்டோரிஸ் வரும். அம்மா அழுகிறதா இருக்கட்டும், ஓனர்ஸ் அழுகிறதா இருக்கட்டும், எல்லாரும் அழுகிறத போட்டிருப்பாங்க. ஆனா அதை பத்தி நம்ம பேச வேணாம். அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல இருந்து ட்ரை லேண்டுக்கு, அதாவது வறண்ட இடம் எங்காவது இருக்கான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் குழந்தைங்களும் அது ஒரு பாய்சன் தெரியாம அந்த தண்ணிக்குள்ள விளையாண்டு இருக்காங்க. இது இயற்கையான அழிவா இருந்தாலும் இது வாழ்வாதாரத்தையே அழிச்சிடுச்சு. ஆனா ஃபிளட் ஏன் இவ்வளவு சிவியர் ஆச்சு? எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபாலே அங்க வராதான், ஆனா அந்த பேட்டர்ன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சா. இந்த மாதிரி நிலங்கள் தண்ணிய உறிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் கண்டினியூஸா ரெயின் வந்தது. மெயினா இந்த ஆயில் கண்டாமினேஷன். இந்த ஃபிளட்டை வந்துட்டு 10 மடங்கு மோசமாக்குனது இந்த ஆயில் கண்டாமினேஷன், அதாவது இந்த ஆயில் மாசுபடுதல்னால உண்டான விளைவுகள். அண்ட் சயின்டிஸ்ட் ஆல்சோ வார்னிங் கொடுத்திருக்காங்க, சவுத் சூடான் வந்துட்டு இது பெர்மனண்டா நீங்க இங்க இருக்க முடியாத மாதிரி நிலைமை கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் NGO ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அண்ட் $10 மில்லியன் எமர்ஜென்சி ரிலீஃப்காக கொடுத்தாங்க. சுத்தமான தண்ணியை கொடுத்தாங்க, கிளீன் வாட்டர் டேங்க்ஸ் கொடுத்தாங்க, மெடிக்கல் கேம்ப்ஸ் கொடுத்தாங்க, ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, ரெஸ்கியூக்காக போட்டையும் கொடுத்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் ஆக்சஸ் பண்றதா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ரோடு ஆல்ரெடி கொலைஞ்சு கிடக்குது. வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. மக்கள் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி கூட பெரிய வார்னிங் மாதிரி தான். இதுல நிறைய லெசன்ஸ் இருக்கு நம்ம கத்துக்க வேண்டியது. நாளைக்கு நமக்கு கூட இந்த நிலைமை வரல. ஏன்னா சவுத் சூடானும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கான லெசன் என்ன தெரியுமா நம்ம கத்துக்க வேண்டியது? ஃபர்ஸ்ட், கிளைமேட் சேஞ்ச்னால வர இம்பாக்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஏழை மக்களை தான் பாதிக்கும். பணக்காரங்க சொல்லலாம், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு 10 பேர் பேசலாம், ஆனா எஃபெக்ட் ஆகுறது புவர் பீப்புளால நம்ம தான். இது சவுத் சூடானுக்கு வந்த நிலைமை இந்த மாதிரினா, தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை வந்தா எப்படி ஆகும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு வேலை வந்தா சென்னை, தூத்துக்குடி, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ் எல்லாம் மலைக்கு தண்ணி தேங்கி நிற்கும், வெளியே போக வழி இருக்காது. அண்ட் சவுத் சூடான்ல மாதிரி ஹெவி ரெயின் வந்தா சிட்டிஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். மெட்ரோ, ரோடு, பஸ், ஆட்டோ எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். பவர் ஷட் டவுன் ஆயிடும். மொபைல் நெட்வொர்க் டிஸ்ட்ரப்ஷன் ஆயிடும். தமிழ்நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, சிப்காட் இண்டஸ்ட்ரி ஜோனா இருக்கட்டும், கெமிக்கல் பிளான்ஸா இருக்கட்டும், டை ஃபேக்டரிஸ், ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், பிளாஸ்டிக் ஃபேக்டரிஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் வேஸ்ட், ஆசிட் எல்லாமே தண்ணியில மிக்ஸ் ஆயிடும். அப்புறம் திருப்பியும் வாட்டர் கண்டாமினேஷன் வரும்னா தமிழ்நாட்டுக்கு பாய்சன் ஃபிளட் ரிஸ்க் இருக்கு. தமிழ்நாட்டுல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் தான் பெரிய ப்ராப்ளம். ஃபிளட்ல அது நல்லா மிக்ஸ் ஆயிடும். குடிக்க தண்ணி இருக்காது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அண்ட் ஆறுகளும் குளங்களும் அதிகமாயிடும். அது பர்ஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு இருக்க இந்த விவசாயம் டோட்டலா அழிஞ்சு போயிடும்.
இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவுமே கஷ்டப்படும். லைக் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கூடலூர், சென்னை அந்த மாரி கோஸ்ட் லைன். இந்த டாக்குமெண்ட்ரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் குடுத்திருக்கு. கிளைமேட் கிரைசிஸ் வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அண்ட் யாரு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆவாங்கன்னா, கண்டிப்பா ஏழை மக்கள் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.